ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. கேரளா வயநாடு இப்போ ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிலச்சரிவு ஏற்பட்டு நிறையா கோடீஸ்வரங்க, லட்சாதிபதிக, தொழிலதிபர்கள் எல்லாம் நிலத்துக்குள்ள புதைஞ்சு போயிட்டாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆங்கிலேயர் ஃபாரின் போயிருந்தார். அவர் பெரிய வீடு அங்கே இருந்துச்சு, அவர் குடும்பம் அங்கே இருந்துச்சு. அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிட்டாங்க. திரும்ப வந்தவர் காவல்துறை இராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு போய் என்னோட வீடு இங்கே தான் இருந்தது, புதைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு காட்டியிருக்காரு. அவர் மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்காரு. அந்த இடத்த தோண்டி பார்த்தா பணமாக கடந்திருக்காங்க. நிறையா பேர் பணத்தோட தன்னோட சொத்துக்களோட மடிஞ்சு போயிட்டாங்க, பணமாயிட்டாங்க. பணத்தோட பணமாயிட்டாங்க. பணம் என்பது ஒரு நிலையான பொருள் அல்ல. சில பேர்த்துக்கிட்ட இருக்கும், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு கூடும், நாளைக்கு குறையும். செல்வம் 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 செல்வம்னு போயிடும். தரித்திரம் 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 தரித்திரம்னு போயிடும். ஆக கேரளா வயநாடு நிலச்சரிவு உணர்த்தும் பாடம் என்ன? வாழ்க்கை என்பது நிரந்தரமில்லாதது, பணம் என்பது நிரந்தரமில்லாதது. ஆக எது நிரந்தரமானது? அன்பு ஒன்றுதான் நிரந்தரமானது. ஆகவே அன்பை கடைபிடிப்போம், அகிம்சையை கடைபிடிப்போம். கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்று வட்டால் ஒன்று வாழ்வு. ஆகவே கோடி வாழ்வோம், கோடி நன்மை பெறுவோம், ஒன்று விடுவோம், வாழ்க்கை உண்டு என வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ நினைத்தால் வாழலாம், வாழியா இல்லை பூமியில். ஆக அன்பு 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 ஒன்றே வாழ்க்கை, அதுவே ஆனந்தம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேரளா வயநாடு பாடம் அனைவரும் மறக்கக்கூடாது, நினைவில் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அன்பு வேண்டும், அன்பு வேண்டும், கருணை இரக்கம் வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.